திரு பழனிசாமியின் முன்னுரிமை எதுவாக இருக்கும்? இந்த கட்சிகள் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை மீண்டும் உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்றதா இருக்குமா, இல்ல அதிருப்தியால் வெளியேற்றப்பட்ட அதிமுக தலைவர்களை உள்ள கொண்டு வருவதா இருக்குமா? இது திரு பழனிசாமி ஆங்கிள் இருந்து கேட்கிறேன். பாஜக ஆங்கிள் என்னவா இருக்கும்? அவங்க நோக்கம் என்னவா இருக்கும்? எடப்பாடி ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கார். அவரால் விலக்கப்பட்டவர்களை அவர் எந்த கட்டத்திலையும் சேர்க்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இல்லை. அதில் அவர் தெளிவாக இருக்கார். சசிகலாவையோ இல்லை செங்கோட்டையனையோ இல்லை இவரை ஓபிஎஸ்ஸையோ மீண்டும் அவர் சேர்க்கிற மாதிரி ஐடியாவில் அவர் இருக்கிற மாதிரி தெரியல. இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் 6 மந்திரிகளோடு போய் பேசி எல்லாமே பண்ணி பார்த்து முயற்சி பண்ண விஷயங்கள் தான். அவர் முடியாதுன்னு தெளிவாக சொன்னது மட்டும் இல்லை, ரொம்ப கடுமையாக பேசிட்டாருன்னு கூட செங்கோட்டையன் சொன்னதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லெஃப்ட் டு எடப்பாடி பழனிசாமி அவர் இவங்க 3 பேரையும் அவராக தானாக சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பாஜக ப்ரெஷர் பண்ணி சேர்க்கிறாரா அப்படின்னா அதில் தினகரனை மட்டும் கூட்டணியில் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 3 பேரை பற்றி எடப்பாடி ஒரு மனம் திறந்து அவராக விரும்பி அவங்கள சேர்ப்பாரான்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அப்போ அவங்கள மட்டும் சேர்த்துட்டு தினகரனை நீங்கள் கூட்டணியில் சேர்த்துட்டு அவங்கள மட்டும் விட்டுட்டீங்கன்னா தினகரன் உள்ளே வருவாரா சொல்ல முடியாது. தினகரன் வரத்துக்கே ஒரு விஷயம் இருக்குது. எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னீங்கன்னா தினகரனே உள்ளே வர மாட்டார். அப்போது பாஜக அந்த இடத்துல ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பேரை சொல்லக்கூடாது அப்படின்னா தினகரன் வருவார் உள்ள. எடப்பாடி முதல்வர் சொன்னால் தினகரன் வரமாட்டார்.